ஒரு சூப்பரான சவுத் கொரியன் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமான த சைல்டு திரைப்படம் வந்து இப்ப தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த உள்ள பார்த்துடலாம். இந்த படத்தோட கதையில வந்து மார்க்கோ அப்படிங்கிற ஒரு பையனை சுத்தி தான் அந்த கதை நடக்குது. சோ இவன் இப்ப பிலிப்பைன்ஸ் நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டரா வந்து பாத்தீங்கன்னா இவனோட பொழப்ப ஓட்டிட்டு இருக்கான். சோ உடம்புக்கு முடியாத அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் செலவுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு சைடுல தன்னோட சின்ன வயசுல விட்டுட்டு போன அப்பாவையும் தேடிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட அப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப உடம்புக்கு முடியாம இருக்காரு. ஆனா ஒரு பெரிய பிசினஸ் மேனுங்க. சோ இவருக்கே பையங்கள்லாம் இருக்காங்க. அவர் ஆளை விட்டு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கடைசி காலத்துல தன்னோட பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மார்க்கோ அப்படிங்கிற சின்ன பையனை வந்து பிலிப்பைன் நாட்டுல இருந்து கொரியா நாட்டுக்கு கூட்டு வராங்க. இந்த கொரியா நாட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை காமிப்பாங்க. இந்த கதாபாத்திரம் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு தெரியாது. சோ அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனோட டார்கெட்டா சுத்தி சுத்தி வரது இந்த மார்க்கோவா தான். அது எதுக்காக வரான் அப்படிங்கறத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அழகா சொல்லிருக்கக்கூடிய படம் தான் வந்து இந்த சைல்டு. எனக்கு இந்த திரைப்படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா ஆக்ஷன் தான். சோ ஆக்ஷன் சொல்லி சூப்பராவே பிரசன்ட் பண்ணிருப்பாங்க இந்த படத்துல. தென் அதே மாதிரி இந்த படத்துல ஒரு சைக்கோ கதாபாத்திரம் சொன்னா பாத்தீங்களா. சோ இந்த மார்க்கோ அப்படிங்கிற அந்த சின்ன பையனை சுத்தி சுத்தி வரும். அவன் எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இவனை வந்து கொலை பண்ணாம இவனை சுத்தி சுத்தி வரான் அப்படிங்கிறது ஒரு மிஸ்டேக்கா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த கதாபாத்திரத்தை டிசைன் பண்ணதுமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா குட்டி ஜோக்கர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணும், சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அவனை வச்சுமே வரக்கூடிய ஒவ்வொரு போர்ஷன்ஸ் கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய போர்ஷன்ஸுமே நல்லா இருக்கும். இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தோட ஆக்ஷனுக்காக தான். சோ ஆக்ஷன் சேனல்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த படத்துல பாப்பீங்க. கண்டிப்பா ஒரு மஸ்ட் வாட்சபிள். தமிழ் டப்பிங் அருமையா பண்ணிருக்காங்க. டெக்னிக்கல் சப்போர்ட் பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சூப்பராவே வந்து ஸ்கிரீன் பிளே அமைச்சு கொடுத்திருக்காங்க. அதனால இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு போரிங் ஆகாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.